ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை அழைத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ ஆணையிட்டால் போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்றால் ஆணையிட்டால் போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர் பதவி வருகிறதுன்னு வச்சுக்காங்களேன். உயர் பதவி வரும் பொழுது அதிகாரமும் நம்ம இடத்துல இருக்கும். அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், அந்த பதவியில், அந்த உயர் பதவியில் நம்மளை என்ன செய்கிறோம், சரியாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அதே போல தான் கர்த்தர் நம்மளை ஆணையிட்டால் போதும் என்று சொல்கிறாரே. நீங்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் இன்னைக்கு ஆணையிட்டாலே போதும், நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 33 சங்கீதம் 9வது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் என்ன சொன்ன, காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார், இறையாதே அமர்தலாயிரு என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை, ஒரு ஆணை, ஒரு கட்டளை புறப்படும் பொழுது காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்தது, கீழ்ப்படிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சீசர்களை ஐயம் கொண்டார்கள், அச்சம் கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே கீழ்ப்படியுங்க. அது மாத்திரமல்ல, அவர் படைத்த ஜீவராசிகளாக இருக்கலாம், அவர் உண்டாக்கினதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படியும் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம மேலேயும் தேவன் அபிஷேகித்திருக்கிறார், நம்மளையும் அழைத்திருக்கிறார், நமக்கும் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை மார்க் 11 அதிகாரம் 23வது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி என்ன செய்யும், ஆகும். இதுதாங்க வார்த்தை, அவன் சொன்னபடி ஆகும். வியாதியை பார்த்து சொல்லுங்க, வியாதி மறைந்து போகட்டும்னு சொல்லுங்க, மறைந்து போகும். கடன் பாரத்தை பார்த்து பேசுங்க, கடன் பாரம் மறைந்து போகட்டும் சொல்லுங்க, ஆகும். பயத்தை கொண்டு வருகிற ஆவியை பார்த்து பயப்படுத்துகிற ஆவியை விலகு என்று சொல்லுங்கள், ஆகும். எதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதோ, எதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி நீங்கள் ஆணையிட்டு பாருங்கள். மார்க் 11 வசனம் 23 படியே நீங்கள் சொன்னபடி சொல்லுங்க, ஆகும். எனவே நீங்கள் அதிகாரமுடையவர்கள், அதை நீங்கள் பயன்படுத்தாதது நிமித்தம்தான் எதுவுமே ஆக மாட்டேங்குது. உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்கன்னு தான் ஆவியானவர் இன்னைக்கு உணர்த்தி பேசுகிறார். உனக்கு நான் அதிகாரத்தை தந்திருக்கிறேன், நீ அதிகாரத்தை பயன்படுத்து மகளே, அதிகாரத்தை பயன்படுத்து மகனே. நீதான் அதிகாரம் உடையவன், நீதான் ஆள பிறந்தவன். எனவே உன்னைத்தான் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல மகிமை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் அதிகாரப்படுத்தியிருக்கிறீர், இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை அபிஷேகித்திருக்கிறீர், அதிகாரப்படுத்தியிருக்கிறீர். பயன்படுத்த உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.